சந்திரனொளியில் அவளை கண்டேன். சந்திரனொளியில் அவளை கண்டேன். சரணம் என்று புகழ்ந்து கொண்டேன். சந்திரனொளியில் அவளை கண்டேன். சரணம் என்று புகுந்து கொண்டேன். இந்திரியங்களை வென்று விட்டேன். இந்திரியங்களை வென்று விட்டேன். எனதின் ஆசையை கொன்று விட்டேன். இந்திரியங்களை வென்று விட்டேன். எனதின் ஆசையை கொன்று விட்டேன். சந்திரனொளியில் அவளை கண்டேன். பயன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னாள். பயன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னாள். பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள். தூயரில்லாதனை செய்து விட்டாள். தூயரில்லாதனை செய்து விட்டாள். துன்பம் என்பதை கொய்து விட்டாள். தூயரில்லாதனை செய்து விட்டாள். துன்பம் என்பதை கொய்து விட்டாள். சந்திரனொளியில் அவளை கண்டேன். சரணம் என்று புகுந்து கொண்டேன். சந்திரனொளியில் அவளை கண்டேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரஸ்வதி முரளி. நான் கேந்திரிய வித்யாலயா ரிட்டையர்ட் மியூசிக் டீச்சர். அதான் லாஸ்ட் இயர் தான் ரிட்டையர்ட் ஆனேன். நான் சின்ன வயசுலேயே 7 வயசுலேயே நான் ஸ்டேஜ் ஏறி பாடியிருக்கேன். அப்போல்லாம் சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. எங்கள் ஊர் சத்தியமங்கலம், அது ரொம்ப குக்கிராமம். அப்போ சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. கேள்விப்பட்டு நான் கேட்டு கேட்டு தான் நிறைய பாடுவேன். அது என்னென்னா எங்கள் அப்பாலாம் கொஞ்சம் அந்த காலத்துலலாம் வெளியிலெல்லாம் போகிறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. பொன் குழந்தைங்க போய் வெளியில் பாடுறதெல்லாம் என்னதுன்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமலே இருந்தார். அம்மா மட்டும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரும். அப்பாவுக்கு தெரியாமல் போய் பாடுவேன். அப்பாவுக்கு தெரியாமல் பாட்டெலாம் கற்றுக்கிட்டு நான் ஸ்கூல்ஸில் நிறையா வின் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது 8th படிக்கும்போது ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் நான் வின் பண்ணேன். அந்த சாங்கை ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. அதை கேட்டுட்டு அப்பா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக பாடுறா அவங்க பொண்ணு அப்படின்னு சொன்னதும் அவருக்கு நான் பாடினது அப்போ கூட அவருக்கு இது இல்லை. அப்புறம் நான் 10th படிக்கும்போது நான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஒன்று பாடும்போது அவர் ரொம்ப கேட்டுட்டு நம்ம பொண்ணு இவ்வளோ அழகாக பாடுறாளே, நம்ம அவளை என்கரேஜ் பண்ணணுன்ட்டு அன்னையிலேருந்து அவரோட அப்ரோச்சே வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக எனக்கு ஒவ்வொரு சாங்கும் அவர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு எழுதி வச்சுப்பார். அதை போய் மைசூரில் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவார். கன்னடா சாங்ஸ்னால், தமிழ் சாங்ஸ்னால் இங்கே இதில் சென்னையில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எங்கே கிடைக்குதோ அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை கற்றுக்கோம்பார். அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போகும்போது கூடவே வருவாங்க. அம்மா இல்லாட்டி அப்பா 2 பேரும் கூடவே வருவாங்க. அவ்வளோ அழகாக பாடி நிறைய வின் பண்ணேன். அப்புறம் காலேஜில் திருவையாறு காலேஜில் பிஏ மியூசிக் ஜாயின் பண்ணேன். அப்போ காலேஜில் எனக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன் எவ்ரி இயர் நடக்கும். அதில் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணேன். அப்போ 2000 செகண்ட் இயர் நான் பண்ணும்போது 1984 இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடந்தது. லைட் வோக்கல் சோலோ தான் என்னோடய ஸ்பெஷலைசேஷன். அதில் நான் பாடும்போது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். இன்டர் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்தேன். அடுத்தது ரீஜனல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டெல்லியில் நான் அலைன்மெண்ட் கண்ட்ரிஸோட நடந்தது. அதில் நான் ஒருத்தி மட்டும் நான் போய் நான் பாடினேன். அப்போ எனக்கு காம்படிஷன் எனக்கு தெரியாது. சும்மா பார்ட்டிசிபேஷன் நினச்சிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எதுவும் கூட கூட்டிகிட்டு போகல. நெக்ஸ்ட் இயர் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட் இயர் அதே போல் இன்டர் காலேஜில் வின் பண்ணி நான் இன்டர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்தேன். நேஷ்னல் லெவல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்தது. அதில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன்.
அந்த வருஷம் கோல்டு மெடல் வாங்குறவங்களுக்கு ரஷ்யாவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் யூத் இயர் நடந்தது. அந்த வருஷம் ரஷ்யாவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு நடத்துனாங்க. அதில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு டெல்லியில் ஒரு செலெக்ஷன் நடந்தது. அந்த செலெக்ஷன் கமிட்டியில் என்னோட சோலோ சாங், அப்புறம் குரூப் சாங்லேயும் நான் இருந்தேன். குரூப் டான்ஸ் கரகம் காவடி அவங்களோட 20 பேர் சேர்ந்து நாங்கள் ரஷ்யாவில் போய் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் கலந்துக்கிட்டோம். அப்போது அங்கே போய் ஒவ்வொரு இடத்துலையும் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதில் நாங்கள்லாம் போய் பாடி நிறைய அப்ரிசியேஷன், நிறைய ஃபேன்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. ரஷ்யா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் எனக்கு கூட காண்டாக்டில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பாடி முடிச்சுட்டு வந்ததும் அங்கே நிறைய எனக்கு 2-3 யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துடுச்சு. இன்டர்வியூலாம் எதுவுமே இல்லை. நான் அப்போ பிஏ மியூசிக் தான் முடிச்சிருந்தேன், டிடிசி முடிச்சிருந்தேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தபோது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நான் சூஸ் பண்ணேன். அப்போ வந்து ஒரு போஸ்டர் 2ஆக பிரித்து பார்ட் டைமாக போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் 5 இயர்ஸ் இருந்தேன். யூஜிசியில் பேன் பண்ணிட்டான், எந்த இதுவும் பேன் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு ரெகுலர் போஸ்ட்டும் போடக்கூடாது. 1992லையா, ஆமாம் 92ல் இந்த ஒரு கேந்திரிய வித்யாலயாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. அதில் நான் வந்து அப்ளை பண்ணேன். 93ல் எனக்கு இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூவில் 60 பேர் வந்திருந்ததில் 2 பேர் செலக்ட் ஆனோம், நானும் இன்னொரு மேடமும். அதில் எனக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சேர்ந்த ஸ்கூலுக்கே கிடச்சிது. நான் வந்து விசிகிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு கேந்திரிய வித்யாலயாவில் கிடச்சிருக்கு சார், நான் போய் ஜாயின் பண்ணவா அப்படின்னு. தாராளமாக ஜாயின் பண்ணுங்கம்மா, யூஜிசி பேன் ரிலீஸ் ஆனதும் நாங்கள் கால்ஃபர் பண்ணுவோம், நீங்கள் ஜாயின் அப்போ அப்ளை பண்ணுங்கள், அந்த சர்வீஸையும் நாங்கள் எடுத்துப்போம், ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அதுவும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணி 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பேன் ரிலீஸ் ஆச்சு. நான் இங்கேயே இருந்துட்டேன். அந்த 15 இயரில் 2010ல் எனக்கு ரீஜனல் லெவலில் இது பெஸ்ட் டீச்சர் அவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் 2012ல் நேஷ்னல் லெவலில் பெஸ்ட் டீச்சர் அவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் 2016ல் எனக்கு புதுச்சேரி கலைமாமணி அவார்டு, அது பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு எனக்கு கிடைச்சது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது தவிர என்ஜிஓஸில் நிறைய எனக்கு நிறைய அவார்ட்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 12 அவார்ட்ஸ், அதாவது ராகுல் காந்தி அவார்டு, சிகரம் தொட்ட மகளிர், சிறந்த மகளிருக்கான அவார்டு, சங்கீத இன்னிசை திலகம், இமயம் அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்டு, ஒரு 10-12 அவார்ட்ஸ் எனக்கு கிடச்சிது என்னோட இசை திறமை பாராட்டி. இப்போ கூட ரீசெண்டாக அதுக்கும் எனக்கு கலாஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கலைமாமணி அவார்டு, மெயின் அவார்டு, எனக்கு அது ரொம்ப பெரிய பெருமையாக இதெல்லாம் எனக்கு திடீர்னு எனக்கு கனவு மாதிரி இருந்தது. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து உங்கள் வாய்ஸு புது வாய்ஸ்லாம் செலக்ட் பண்ணம்மா, ஓபி பகத் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன், உங்களோட வாய்ஸை பற்றி அவர் எழுதியிருந்தார், நீங்கள் வந்து வாணி ஜெயராம் கூட ஒரு ஆல்பம் பண்ணுறேன், நீங்கள் பாடணும்னு வந்து எனக்கு கால் வந்தது. இது ஒரு பெருமையாக நினச்சேன், என்னால் நம்பவே முடியல. அது பாடினேன், ரொம்ப நல்லா அந்த சாங்லாம் நல்லா வந்திருக்கு. வாணி ஜெயராம் அம்மா என்னை ரொம்ப பாராட்டினாங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரோட வாய்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டே தெரியாத மாதிரி இருக்குன்னு கூட அவங்க வாயால் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த மகளிர் தினத்தில் நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்க வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. நான்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. அந்த காலத்துலலாம் குழந்தைங்கள வெளியிலேயே, பொன் குழந்தைங்கள வெளியில் போய் பாடுறதே ஒரு இதாக நினைப்பாங்க. அந்த இதுலேயும் எங்கள் அப்பா வந்து என்னோட டேலண்ட்டை பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணி இந்த அளவு நான் வந்து வந்தேன்னா அதுக்கெல்லாம் காரணம் அப்பா. எனக்கு கிடைச்ச குரு அப்பா பிஎம் சுந்தரம். அவர் வந்து எனக்கு வந்து நிறைய பாடல்கள் எனக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு பெருசாக அச்சீவ் பண்ண முடிஞ்சது. எல்லா பெண்களுக்கும் திருமணங்கிறது அடுத்த கட்டம். எங்கள் அப்பா வந்து என்கரேஜ் பண்ணார், அது பெத்த பொண்ணுங்கிறதுனால. இங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த அளவு திருப்பி இப்போவும் நான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டுருக்கேன்னா எங்களோட இன்லாஸ் ரொம்ப நல்ல டைப்பு. அவங்க என்னோட கணவர் ரொம்ப பேக் போனாக இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார், இன்னி வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கார். அதுக்கெல்லாம் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லா பெண்களுக்கும் இது அமையாத ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் எனக்கு அதுவும் அமைஞ்சிருக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அதனால தான் இந்த அளவு நான் அச்சீவ் பண்ண முடியுது இன்னி வரைக்கும். அதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மகளிர் தினத்தில். எல்லாருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி அமையணுங்கிறது என்னோட ஆசை. நான் எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் ஒன்று கேட்டுக்கிறேன், குழந்தைங்க நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க,
நீங்கள் இந்த காலத்துக்காக பயந்துட்டு இருக்காம அவங்கள தனியாலாம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. எங்கே போனாலும் கூட உங்களை நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கூட போய் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழந்தைங்க நல்லா வரும். இந்த இதில் மகளிர் தினத்தில் நான் சொல்லிக்கிற ஒரு இது என்னென்னா, எந்த குழந்தையாவது டேலண்ட்டாக பாட்டு வந்து இப்போ செலக்ட் ஆகி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆகிருக்காங்க, நான் காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு ஏதாவது யாராவது விருப்பம் இருந்தால் நான் வந்து அந்த பசங்களுக்கு நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். எனி டைம் வந்தால் வந்து முதல்ல வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் வந்து அவங்கள நான் கைட் பண்ணுறேன். இதை ஒரு நான் சேவையாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு கூட போகணும். எத்தனையோ குழந்தைங்க வந்து டேலண்ட்டாக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து வெளியில் வராமல் இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு காட்ஃபாதராக இருந்து, இன்னொன்று நிறைய குழந்தைங்க வெளியில் வந்துட்டு பேரண்ட்ஸ், ஒரு சில பேரண்ட்ஸு ஃப்ரீடமாக விட்டுறாங்க. அவங்க அதை வேறு மாதிரி டைவர்ட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி லைனில் போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ ஒரு கோலாக அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைங்க அதில் வரணுங்கிறது என்னோட ஆசை. அதை வந்து நல்ல ஒரு இப்போ ஒரு பாட்டில் வரணும், ஒரு இதில் வரணும்னா அதுங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே நல்லா வரணும் இந்த குழந்தைங்க. அதை விட்டுட்டு டைவர்ட் ஆகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. பெற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெண் குழந்தைங்களா அவங்களுக்கு இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.